கடல்சார் வலிமை வலுவாக உள்ள நாட்டின் பொருளாதாரமும் நீடித்த செல்வாக்கும் வலிமையாக இருக்கும் என்பதை உணர்ந்து இந்தியா தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 3 அதிநவீன போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகமும் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் நிறுவனமும் இணைந்து வடிவமைத்துள்ள தூனாகிரி, சான்ஷோதாக், ஆக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டன. इस वास्तविकता को अच्छी तरह से समझता है. भारत इसके लिए स्वयं को तैयार कर रहा है और आज का ये दिन इस बात का साक्षी है कि हमारी क्षमता क्या है, हमारा कौशल क्या है. साथियों, कुछ वर्ष पहले जब हमने आईएनएस विक्रांत को राष्ट्र को समर्पित किया गया था, तब भारत ने अपने समुद्री सामर्थ्य के नए अध्याय का उद्घोष किया था. विश्व भर के सामने हमारे सामर्थ्य का वो उद्घोष था. கடல்சார் போர், நீரியல் அளவீடு, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் ஆகியவற்றுக்கு இந்த கப்பல்கள் பயன்படுத்தப்படும் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. போர்க்கப்பல்களை அர்ப்பணித்து வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, எந்த நாட்டின் கடல்சார் வலிமை வலுவாக உள்ளதோ அந்த நாட்டின் பொருளாதாரமும் திட்டமிடப்பட்ட செல்வாக்கும் அதே அளவுக்கு வலிமையானதாக இருக்கும் என்ற யதார்த்தத்தை இந்தியா உணர்ந்துள்ளதாக பிரதமர் கூறினார். ஐஎன்எஸ் விக்ராந்தில் தொடங்கி தற்போது அர்ப்பணிக்கப்பட்டுள்ள போர்க்கப்பல்கள் வரையிலான இந்திய கடற்படையின் பயணம் சாதாரணமானதல்ல, தற்சார்பு இந்தியாவை நோக்கிய பயணம் அது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார்.